கிறிஸ்து நாமத்தில் அன்புடன் இந்த கால ஜெபத்துக்கு வரவேற்கிறோம். ஆர்வமாக ஜெபம் செய்வோம். அதிகமாக நேசிக்கு நல்ல ஆண்டவரே, அப்பா, அந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் புதிய நாளில் கொடுத்து நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிறீர். உடைய புதிய கிருபைகளுக்காக நன்றி, உடைய புதிய பலத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அந்த நாளிலும் நாம் முழுவதும் அதை நடத்தும்படி எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும்படி உங்களை முற்றுமை காலத்தில் வைக்கிறோம். இந்த காலை ஜெபத்தையும் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஆண்டவரை எங்களை பலப்படுத்தும்படியாய் அப்பா, நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற பிள்ளைகளாக அப்பா, அந்த கால வேளையில் ஆண்டவரையும் நாமத்தை உயர்த்தவும், அப்பா உங்கள் வார்த்தையில கேட்கவும், அப்பா குறித்து நாங்கள் தியானிக்கவும் எங்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். நம்ம எழுந்து நின்று பக்கம் 20 நேசரே திரு பாதம் அமர்ந்தேன் என்ற பாடலை பாடுவோம். பக்கம் 20. நேசரே திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதி. நேசரே திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதி. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை. உம்வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம்வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. வல்லவரே நல்லவரே, ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே, ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே அடைத்தவரே, ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே அடைத்தவரே, ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வே, நிச்சயம் நிச்சயமே. இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வே, நிச்சயம் நிச்சயமே. இரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை
ஆராதனை இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. கர்த்தர் இருப்பாராக, உங்களோடு இருப்பாராக. மூன்றாம் ஜெபத்தை ஜெபிப்போம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாகப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் இறுதி சிந்தனைகளை சுத்தம் பண்ணியறலும். ஆமேன். 2 கால ஜெபம் செஞ்சுபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தீய பராபரனே, தேவரீர் சிருஷ்டியில் ஒன்றையும் பகையாதவரும் தன் பாவ நிமித்தம் மனசாப்படுற யாவருக்கும் மன்னிக்கிறவருமாய் இருக்கிறீர். உடைய பாவனை குறித்து நாங்கள் துக்கித்து புலம்பி என் நிர்பாகித்து அறிக்கையிட்டு சம்பூர்ண இரக்கமுள்ள தேவனிடத்தில் குறைவற்ற பாவ மோசனத்தை மன்னிப்பையும் பெறத்தக்கதாக எங்களுக்குள் நிறுவன புதிதான இருத்தை சிருஷ்டிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். இந்த வாரத்துக்கான சுருக்க ஜெபம், இந்த காலத்தில் 3ஆம் நாளுக்கு சுருக்க ஜெபம். எல்லாம் வல்ல கடவுளே, மிகுந்த அன்புள்ள குமார மகிழ்வடையும் முன் முதலில் பாடுபட்டு மகிழ்ச்சியில் பிரவேசிக்கும் சிறு மரணத்தை உத்தரித்தாரே, நாங்கள் சிறுவின் பாதையில் நடந்து அது ஜீவனுக்கும் சமாதத்துக்கும் வழி என்பதை கண்டுகொள்ள இரக்கமாய் கிருபை செய்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். அமருங்கள். வேத பாடம் வாசிப்போம். சங்கீதம் 38. சங்கீதம் 38. Psalm 38. Psalm 38. சங்கீதம் 38. கர்த்தாவே, உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதேயும், உம்முடைய உக்கிரத்தில் என்னை தண்டியாதேயும். உம்முடைய அம்புகள் எனக்குள்ளே தைத்திருக்கிறது, உமது கை என்னை இருத்துகிறது. உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியமில்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியமில்லை. என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பாரச்சுமையைப் போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. என் மதிக்கேட்டு நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது. நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன். என் குடல்கள் எரிபந்தமாய் எரிகிறது, என் மாம்சத்தில் ஆரோக்கியமில்லை. நான் பலனற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன், என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன். ஆண்டவரே, என் ஏங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது, என் தவிப்பு உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் உள்ளம் குழம்பி அலைகிறது, என் பலன் என்னை விட்டு விலகி என் கண்களின் ஒளி முதலாய் இல்லாமல் போயிற்று. என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு விலகுகிறார்கள், என் இனத்தாரும் தூரத்திலே நிற்கிறார்கள். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் எனக்கு கண்ணிகளை வைக்கிறார்கள். எனக்கு பொல்லாங்கு தேடுகிறவர்கள் கேடானவைகளை பேசி நான் முழுவதும் வஞ்சனைகளை யோசிக்கிறார்கள். நானோ செவிடனைப் போல கேளாதவனாகவும் ஊமையினைப் போல வாய் திறவாதவனாகவும் இருக்கிறேன். காது கேளாதவனும் தன் வாயில் மறு உத்தரவு இல்லாதவனுமாய் இருக்கிற மனுஷனைப் போலானே. கர்த்தாவே, உமக்கு காத்திருக்கிறேன். என் தேவனாகிய ஆண்டவரே, நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். அவர்கள் என் நிமித்தம் சந்தோஷப்படாதபடிக்கு இப்படி சொன்னேன். என் கால் தவறும்போது என் மேல் பெருமை பாராட்டுவார்களே. நான் தடுமாறி விழ ஏதுவாய் இருக்கிறேன். என் துக்கம் எப்பொழுதும் என் முன்பாக இருக்கிறது. என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவத்து நிமித்தம் விசாரப்படுகிறேன். என் சத்துருக்கள் வாழ்ந்து படுத்திருக்கிறார்கள். முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் பெருகியிருக்கிறார்கள். நான் நன்மையை பின்பற்றுகிறபடியால் நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் என்னை விரோதிக்கிறார்கள். கர்த்தாவே, என்னை கைவிடாதேயும், என் தேவனே, எனக்கு தூரமாகிறாதேயும். என் ரட்சிப்பாகிய ஆண்டவரே, எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மிகவும் உண்டாவதாக. ஆளும் இப்போதும் எப்போதுமான சதா காலமையும் உண்டாவதாக. ஆமேன். பழைய பாடம் எரேமியா
13ஆம் அதிகாரம் Jeremiah chapter 13 verses 1 to 11. எரேமியா 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 11 வரை. எரேமியா 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 11 வரை. கர்த்தர் என்னை நோக்கி, நீ போய் உனக்கு ஒரு சணல் கச்சையை வாங்கி அதை உன் அறையிலே கட்டிக்கொள், அதை தண்ணீரிலே பட ஒட்டாதே என்றார். நான் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஒரு கச்சையை வாங்கி அதை என் அறையிலே கட்டிக்கொண்டேன். 2ஆம் விசை கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், நீ வாங்கினதும் உன் அறையில் இருக்கிறதுமான கச்சையை எடுத்துக்கொண்டு எழுந்து ஐபிராத்து நதி மட்டும் போய் அதை அங்கே ஒரு கண்மலை வெடிப்பிலே ஒளித்து வை என்றார். நான் போய் கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டபடியே அதை ஐபிராத்து நதியின் ஓரத்திலே ஒளித்து வைத்தேன். அநேக நாள் சென்ற பின்பு கர்த்தரை நோக்கி, நீ எழுந்து ஐபிராத்து நதிக்கு போய் அங்கே ஒளித்து வைக்க நான் உனக்கு கட்டளையிட்ட கச்சையை அவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வா என்றார். அப்பொழுது நான் ஐபிராத்து நதிக்கு போய் கச்சையை ஒளித்து வைத்த இடத்திலே தோண்டி அதை எடுத்தேன். ஆனால் இதோ அந்த கச்சை கெட்டு ஒன்றுக்கும் உதவாமல் போயிற்று. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், இப்படியே நான் யூதாவுடைய பெருமையையும் எருசலேமுடைய மிகுந்த பெருமையையும் கெட்டுப்போக பண்ணுவேன். என் வார்த்தைகளை கேட்க மாட்டோம் என்று மறுத்து தன் இருதயத்தின் கடினத்தின்படி நடந்து அந்நிய தேவனை சேவிக்கவும் அவளை பணிந்து கொள்ளவும் அவளை பின்பற்றுகிற இந்த பொல்லாத ஜனங்கள் ஒன்றுக்கும் உதவாமல் போன இந்த கட்சியை போலாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கச்சையானது மனுஷருடைய அறைக்கு சேர்க்கையாய் இருக்கிறது போல நான் இஸ்ரவேல் குடும்பத்தார் அனைவரையும் யூதாவின் குடும்பத்தார் அனைவரையும் எனக்கு ஜனங்களாகவும் கீர்த்தியாகவும் துதியாகவும் மகிமையாகவும் சேர்க்கையாக்கி கொண்டேன். ஆனாலும் அவர்கள் செவி கொடாமல் போனார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது தேவனுடைய வார்த்தை. இவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. புதிய ஏற்பாட்டு பாடம் யோவான் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 30 வரை. John chapter 8 verses 12 to 30. John chapter 8 verse 12. யோவான் 8ஆம் அதிகாரம் வசனம் 12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பார் என்றார். அப்பொழுது பரிசேயர் அவரை நோக்கி, உன்னை குறித்து நீயே சாட்சி கொடுக்கிறாய், உன்னுடைய சாட்சி உண்மையானதல்ல என்றார்கள். இயேசு அவர் பிரதித்திரமாக, என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி உண்மையாய் இருக்கிறது. ஏனெனில் நான் இங்கிருந்து வந்தேன் என்றும் இங்கே போகிறேன் என்றும் அறிந்திருக்கிறேன். நீங்களோ நான் எங்கிருந்து வருகிறேன் என்றும் இங்கே போகிறேன் என்றும் அறியீர்கள். நீங்கள் மாம்சத்துக்கேற்றபடி நியாயத்தீர்க்கிறீர்கள், நான் ஒருவனையும் நியாயத்தீர்க்கிறதில்லை. நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும். ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம். 2 பேருடைய சாட்சி உண்மை என்று உங்கள் நியாயப்பிரமாணத்திலும் எழுதியிருக்கிறதே. நான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவனாய் இருக்கிறேன், என்னை அனுப்பின பிதாவும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்றார். அப்பொழுது அவர்கள், உம்முடைய பிதா எங்கே என்றார்கள். அது இயேசு பிரதித்திரமாக, என்னையும் அறியீர்கள், என் பிதாவையும் அறியீர்கள். நீங்கள் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிவீர்கள் என்றார். தேவாலயத்தில் இயேசு உபதேசம் பண்ணுகிற போது தர்ம பெட்டிலிருக்கும் இடத்தில் இந்த வசனங்களை சொன்னார். அவருடைய வேலை இன்னும் வராதபடியினால் ஒருவனும் அவரை பிடிக்கவில்லை. இயேசு மறுபடியும் அவரை நோக்கி, நான் போகிறேன், நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களிலே சாவீர்கள், நான் போகிற இடத்துக்கு வர உங்களால் கூடாது என்றார்கள். அப்பொழுது யூதர்கள், நான் போகிற இடத்துக்கு வர உங்களால் கூடாது என்கிறானே, தன்னைத்தான் கொலை செய்து கொள்வானோ என்று பேசிக் கொண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், நான் உயர்விலிருந்து உண்டானவன். நீங்கள் இந்த உலகத்திலிருந்து உண்டானவர்கள், நான் இந்த உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல. ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நீர் யார் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் ஆதி முதலாய் உங்களுக்கு
சொல்லியிருக்கிறவர்தான். உங்களை குறித்து பேசவும் நியாய தீர்க்கவும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு. என்னை அனுப்பினவர் சத்தியமுள்ளவர். நான் அவரிடத்தில் கேட்டவைகளையே உலகத்துக்கு சொல்லுகிறேன். பிதாவை குறித்து பேசினார் என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். அதனால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரன் உயர்த்தின பின்பு நானே அவர் என்றும், நான் என் சுயமாய் ஒன்று செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே அவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளையே நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். இவைகளை அவர் சொல்லுகையில் அநேகரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இது தேவனுடைய வார்த்தை. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசித்த பாடத்திலிருந்து சில காரியங்களை நாம் பார்ப்போம். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் இயேசுவானவர் மறுபடியும் அவரை குறித்து பேசுவதை பார்க்கிறோம். ஆனாலும் ஜனங்கள் விசுவாசியாமல் இருக்கிறதையும் நாங்கள் பார்க்கிறோம். இயேசு சொல்றாரு, நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளை நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இப்போ இயேசு உலகத்துக்கு வரும் பொழுது ஒரு ஜீவ ஒளியாக உலகத்தில் எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக வந்தார். அவர் சாட்சி மெய்யாய் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அவர் தன்னை குறித்து அநேக விதத்தில் அங்கு போதிக்கதை பார்க்கிறோம். ஆனாலும் ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதையும் நாங்கள் பார்க்கிறோம். ஜனங்கள் விசுவாசிக்காமல், ஏற்றுக்கொள்ளாமல், அவரை நம்பாமல், அவர் வார்த்தை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை புறக்கணிக்கிறதையும் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இயேசுனாரு, என்னை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தீங்கன்னா, என்னை நீங்கள் விசுவாசிக்கலைன்னா நீங்கள் ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படுவீர்கள், உங்கள் பாவத்தில் நீங்கள் சாவீர்கள் அப்படின்னு சொல்றாரு. வசனம் 24 சொல்றாரு, ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிய விட்டால் உங்கள் பாவங்களில் சாவீர்கள். அப்ப ஆண்டவரை விசுவாசியா விட்டால், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நாம் பாவத்திலேயே மரித்து போயிடுவோம் என்று இங்க பார்க்கிறோம். இந்த இயேசுவானவர் பாவத்தை போக்கும் வழியாக இந்த உலகத்தில் இரட்சகராக வருவதை பார்க்கிறோம். ஆனால் ஜனங்களோ ஏற்றுக்கொள்ளவில்லை. எரேமியா பார்க்கும் பொழுதும் 13ஆம் அதிகாரத்தில் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. புதிய ஏற்பாடில் வார்த்தையா வந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. பழைய ஏற்பாட்டில் படிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அதை புறக்கணித்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். எவ்வளோ காரியத்தை ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறாரு, பேசுறாரு, மனமாறுங்கள் சொல்றாரு. ஆனால் ஜனங்கள் ஒரு மனமாற்றத்துக்குள் வராமல் இருக்கிறதை பார்க்கிறோம். வசனம் 11 எரேமியா 13:11 ஆனாலும் அவர்கள் செவி கொடாமல் போனார்கள். ஒரு அழகான ட்ரெஸ், ஒரு அழகான உடையாக ஆண்டவர் இந்த ஜனத்தை வைத்தாராம். ஒரு சணல் கச்சை, அழகான ஒரு சட்டை, அழகான ஒரு துணியாக அதை உடுத்தி கொண்டாராம். ஜனங்களை அப்படியாக ஆண்டவர் பார்த்தாரு. ஒரு மானத்தை மறைக்கிற உடலுக்கு முக்கியமான உடையாக அப்படிப்பட்ட ஒரு ஜனமாய் அவர் வைத்தாராம். கீர்த்தியாகவும் துதியாகவும் மகிமையாகவும் சேர்க்கையாக்கி கொண்டேன். அப்படின்னா இந்த ஜனங்கள் ஆண்டவர் கீர்த்தி, ஆனர், ஆண்டவர் அவர்கள் ஒரு துதி, ஒரு பிரேஸ், ஆண்டவர் மகிமை, குளோரி, இப்படியாக ஆண்டவர் அந்த அளவுக்கு இந்த ஜனத்தை தெரிந்து கொண்டாரு, ஜனத்தை ஏற்றுக்கொண்டாரு, ஜனத்தை உயர்த்தி வச்சாரு. ஆனால் இந்த ஜனமும் ஆண்டவர் வார்த்தை கேட்காமல், கீழ்ப்படியாமல் தங்கள் சொந்த காரியத்தையே பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதனால் ஆண்டவர் சொன்னாரு, இந்த கட்சியை எடுத்து கொண்டு போயிட்டு புதைச்சி வச்சு அநேக அப்புறம் எடுத்து பார்க்கும் பொழுது எருமையா சொல்றாரு, அந்த கச்சை அப்படியே பழசா போயிருச்சான். அந்த கச்சை எதுக்கும் உபயோகப்படுத்த முடியாமல் நிலைமை வந்துருச்சு. கெட்டு இதோ அந்த கச்சை கெட்டு ஒன்றுக்கும் உதவாமல் போயிற்று. அந்த ட்ரெஸ், அந்த உடை கெட்டு போய் ஒன்றுக்கும் உதவாமல் போயிற்று. ஜனங்களும் அப்படிதான் அவருடைய மகிமை இழந்தார்கள். பெருமையினால ஆண்டை விட்டு விலகி போனார்கள். தங்கள் சொந்த காரியங்களை, மற்ற தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை பிடித்து கொண்டு பணிந்து கொண்டு ஆண்டுக்கு பொல்லாப்பான காரியம் செய்தார்கள். இதனால் நம்ம ஆனந்த பார்ப்போம். இந்த ஆண்டு வார்த்தையை நாம் கேட்டு நடந்து வாழ்க்கையை மாற்றுகிறோமா? வேத வார்த்தையிலே நாம் படித்து நம் வாழ்க்கையை சரிப்படுத்துகிறோமா? அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து, பொல்லாப்பான காரியங்களை செய்து, அழகான உடையாய் இருந்தவர்களை நாம் அழகில்லாமல் எதுக்கும் பிரயோஜனமற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது இயேசுவை உடையவர்களாக, ஏற்றுக்கொண்டவர்களாக, பாவத்துக்கு நாம் மரித்து
நாம் உயிருள்ளவர்களாய் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டவர்களாய் காணப்படுகிறோமா என்று ஆழ்ந்து பார்ப்போம். இந்த இயேசுவை நாம் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நம் வாழ்க்கையில் எப்பொழுதும் அவர் இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு பாவ மன்னிப்பு இருக்கிறது, பரலோக நிச்சயம் இருக்கிறது, புது வாழ்வு இருக்கிறது, தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது, தேவ வழிநடத்தல் இருக்கிறது. எப்போ இயேசு இல்லாமல் தேவ வார்த்தை ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, நம் சொந்த காரியத்தில் ஈடுபட்டு நம்ம சொந்த புத்தியில சாய்ந்து இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை பின்பற்றி வாழும் பொழுது தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியாது. மாறாக நாம் பாவத்தில் மரித்து ஆண்டு விட்டு விலகி போயிடுவோம். இந்த கால வேலை நம்ம ஆழ்ந்து பார்ப்போம். தேவனுடைய வார்த்தைகளை நாம் எவ்வளவு அதிகமாய் கேட்கிறோம், எவ்வளவு அதிகமாய் செவி கொடுக்கிறோம், கீழ்ப்படிந்து நடக்கிறோம் என்று நம்ம ஆழ்ந்து பார்ப்போம். ஜெபம் செய்வோம். எங்கள் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நீர் எங்களுக்கு விளம்பின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வேதத்தில் நாங்கள் படிக்கிற வார்த்தையை நாங்கள் வாசித்து விட்டு செல்லாமல், அப்பா, நாங்கள் வாசித்து அதை தியானித்து அதை போய் நடக்கிற பிள்ளைகளாக வழிநடத்த ஜெபிக்கிறோம். எங்களுக்காக உடைய திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவை உலகத்துக்கு அனுப்பி நீர் காட்டின மகாபரிய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காகவே உலகத்தில் வந்தார், எங்களுக்காகவே மரித்து உயிர்த்தெழுந்தார், எங்களுக்காகவே அவர் கற்றுக் கொடுத்த காரியங்கள் அனைத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அதை விசுவாசிக்கிறோம், அவரை நம்புகிறோம், அவர் எங்கள் வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு நடந்து கொண்டிருக்கிறோம். அப்பா, உடைய கிருபைக்காக நன்றி, சொல்ல முடியாத ஈவுக்காக நன்றி. அப்பா, அந்த கால வேலையில எங்க ஒவ்வொருவரும் கரத்துல வைக்கிறோம். பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் அனைவருடைய தேவைகளையும் சந்திக்குமா ஜெபிக்கிறோம். வயதானவர்கள், வீட்டில் இருக்கிறவர்கள், சிறு குழந்தைகள் அனைவரும் கரத்துல வைக்கிறோம். வேலைக்கு போகிறவர்கள், வேலை செய்து கொண்டிருக்கிறவர்கள், ஆயுதமாகிக் கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகள் படிப்புக்கு செய்கிற ஆயத்தங்களையும் கரத்தில் வைக்கிறோம். இந்த கால வேளை எல்லாருடைய காரியங்களையும் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். உண்மை தேடுகிற மனதை எல்லாரும் கொடுத்திருக்கிறீர், அதற்காக நன்றி. உண்மையாய் தேடிமை பற்றி கொண்டு வார்த்தையை கேட்டு நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வாதங்களும் அப்பாவுடைய வழிநடத்தலும் பெற்றுக்கொள்ளட்டும். அதே போல் ஆண்டவரே, இது நாம் முழுவதும் அதை நடத்துவீராக, எங்கள் தேவைகளாக சந்திப்பீராக. அப்பா, உமக்கு பிரியமான பிள்ளைகளாக, மகிமை கொண்டு வரும் பிள்ளைகளாக, துதிக்கிற பிள்ளைகளாக வழிநடத்துவீராக. நன்றி ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆண்டவரை எங்களை பொறுப்படுத்த வழிநடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். கர்த்தர் ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்ணில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்று நீங்கள் அப்பத்தில் தாரும், எழுவருமாய் குற்றச்செயலுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல குற்றங்களுக்கு மன்னியும். என்னை சோதனை பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமை மகிமை நீடிக்கும் வடிவிலே. ஆமேன். எழுந்திருந்து ஒரு பாடலை பாடுவோம். சோத்திர பாடலாக பக்கம் 24, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், என்று தருகிறார், இயேசு தருகிறார், என்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார், அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு, முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு. பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார், பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார், நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு, நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகனே,
வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகளே, நீ வருவாயா இயேசு இன்று வாழ்வு தந்திடுவார். நீ வருவாயா இயேசு இன்று வாழ்வு தந்திடுவார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் நீ பெற வேண்டும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. நம்ம இயேசு ராஜா நாமம் இல்லாமல் ரட்சிப்பும் இல்லை. நம்ம இயேசு ராஜா நாமம் இல்லாமல் ரட்சிப்பும் இல்லை. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். ஆமாண்டவரே, நீ கொடுத்த மீட்புக்காக, நீ கொடுத்த புது வாழ்க்கைக்காக இந்த காலவேளை நன்றி செலுத்துகிறோம். நான் முழுவதும் ஆண்டவர் உம்முடைய வழியில் நடத்துவீராக. உங்கள் பிரியமான பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்வீராக. ஒரு வார்த்தையை எப்பொழுதும் எங்களோடு பேசும்படியாய் அப்பா எங்கள் வழி நடத்தும்படியாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அப்போ விசேஷமாக 2 நாட்களில் உபவாசம் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா அந்த நாட்களை அனுசரிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அதிகமாய் ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் தரித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துவீராக, சுகப்படுத்துவீராக, காத்துக்கொள்வீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே வழிநடத்தும்படி எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். சோஸ்திரம்.